வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 89, வங்கிகள் பொதுச்சொத்தானால் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை. கூட்டுறவு முறை விளங்க பணம் வட்டிக்கு கொடுக்கும் வங்கிகள் அனைத்தும் உடனே எங்கும் நாட்டுக்கு பொதுச்சொத்தாய் மாற வேண்டும். நன்றாக பொருள்துறையில் வளர்ச்சியுண்டாம். பூட்டுக்கு சாவி என இதை அடுத்ததோர் புதுச்சட்டம் தனியார்கள் கடன் கொடுக்கும் கேட்டுக்கு முடிவு கட்ட வேண்டும். பின்னர் கிடைக்கின்ற பலன் கணித்து ஒத்து பாரீர். இந்த கவிதையில் ஒரு நுட்பம் இருக்கிறது. அருட்தந்தை என்ன சொன்னாங்க? வங்கிகள் அனைத்தும் பொது சொத்தாக மாற வேண்டும். அருட்தந்தை இப்படி ஒரு உயர்ந்த கருத்தை சொல்லியிருக்கிற விஷயமெல்லாம் தெரியாமலே மறைந்த பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் 1969ஆம் ஆண்டு வங்கிகளை நாட்டுடைமை ஆக்கி ஒரு சட்டம் அறிவித்தார்கள். அதனால தான் நம்ம சொல்கிறோம், எப்படி பாரதி 1930களிலேயே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. சுதந்திரம் வாங்கினது 47. இதுதான் தீர்க்க தரிசனம். அதுபோல் அருட்தந்தை மிக தெளிவாக சொல்லுகின்றார். ஏன் வங்கிகள் பொது உடைமையாகணும்? அவர்கள் தான் பணம் கடன் கொடுக்குறாங்க வட்டிக்கு. அப்படிப்பட்ட வங்கிகள் நாட்டினுடைய பொது சொத்தாக மாறுகின்ற பொழுது பொருள்துறையில் நன்றாக வளர்ச்சி உண்டு. அதைத்தான் சாதித்து காட்டியது அன்னை இந்திரா காந்தி அவர்களது அரசாங்கம். ஏன்னா பேங்க் கமர்ஷியலைஸ் ஆனது, நேஷ்னலைஸ் பேங்க்ஸ்னு சொன்னோம். தேசியமயமாக்கப்பட்ட பிறகு பொருள்துறையில் நன்கு வளர்ச்சி, தொழில் வளர்ந்தது. தொழிலின் காரணமாக பொருள்துறையில் வளர்ச்சி உண்டானது. அருட்தந்தை சொல்கிறாங்க, இதோடு போதாது, இது ஒரு பாதி தான். பூட்டு செஞ்சுட்டு சாவி செய்யாமல் எப்படி? அப்போ அடுத்தது ஒரு புது சட்டம் வரணும். அந்த சட்டம் என்னன்னா, வங்கிகளை தேசியமயமாக்கியது மட்டும் போதாது, இனி தனியார்கள் கடன் கொடுக்கும் கேட்டுக்கு முதலில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். என்னென்னமோ சொல்கிறாங்க, மீட்டர் வட்டி, கந்து வட்டி, அதெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் முற்றாக. அதன் பின்னர் கிடைக்கின்ற பலனை நீங்கள் இப்பொழுதே நினைத்து பார்த்து உடனடியாக இதை செயலுக்கு கொண்டு வர வேண்டும். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.